விபத்து நிகழ்ந்த மீன் பதப்படுத்தும் ஆலையில் தொழிலக பாதுகாப்பினர் மூலம் ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிடப்படும் என்று தூத்துக்குடியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடியில் தனியார் மீன் பதன ஆலையில் நேற்று முன்தினம் இரவு மின்கசிவால் ஏற்பட்ட விபத்தினால் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 31 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தூத்துக்குடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஊழியர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் அவர்களது சிகிச்சை முறை குறித்து மருத்துவர்களிடம் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கணேசன் அம்மோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள அனைவரும் நன்றாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொழிலாளர் நல அமைப்பினர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டு விரைவில் அறிக்கை அளிக்கப்படும் என்றார். பேட்டியின் போது அமைச்சர் கீதா ஜீவன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் உடன் இருந்தனர். மீன் பதப்படுத்தக்கூடிய குளிரூட்டும் நிறுவனம் இந்த நிறுவனத்தில் நேற்று இரவு சரியாக ஒரு 11:30 மணி அளவில் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ள ஒரு மின் கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்தின் காரணமாக புகை மண்டலம் ஏற்பட்டிருக்கு. அது அக்கம் பக்கம் இது மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் சத்தம் போட்டோடனே எல்லாரும் தொழிலாளரும் ஓடி இருக்காங்க. அந்த புகை சூழ்ந்த இடத்துல அதிகமான புகை வரும்போது அவங்க மயக்கம் நிலை ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த நிறுவனத்தை உடனே அனைத்து தொழிலாளர்களையும் அவர்களே 3 மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்து உரிய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ அதில் 8 பேர் ஏற்கனவே ஆல்ரெடி டிஸ்சார்ஜு. மீதி இருக்கக்கூடிய 23 பேர் தான், மொத்தம் 8 பேர் போனால் 23 பேர். அதில் ராஜேஷ் திலக் ஹாஸ்பிட்டலில் 17 பேரும், ஏவிஎம்மில் 6 பேரும் இருக்கிறாங்க. அவர்களும் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக விடுவிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறார். பந்தலூர் அருகே ஆற்றில் அடித்து சென்ற 2 மாணவர்களில் ஒரு மாணவன் உடல் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு மாணவன் உடலை தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் கலக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள பிதற்காடு, வெள்ளேரி, பாலேரி, பந்தகாப்பு என்ற இடத்தில் உள்ள ஆற்றில் 2 பள்ளி மாணவர்கள் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் அதிக அளவு வெள்ளம் சென்று கொண்டிருந்த நிலையில் 2 மாணவர்களையும் வெள்ளம் அடித்து சென்றது. இதில் குணசேகரன் என்ற மாணவன் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மற்றொரு மாணவனான கவியரசன் என்ற மாணவனை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி அழைத்துச் சென்று இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக லாரி ஓட்டுநர் மற்றும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த 19 வயது இளம்பெண் வேலை தேடி சென்னை வந்துள்ளார். அப்போது சென்னை கோயம்பேட்டில் அங்கிருந்த நபர் ஒருவர் வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி தனது தோழி வீட்டில் தங்க வைக்க அழைத்து சென்றுள்ளார். அங்கு தோழியின் உடந்தையோடு அந்த நபர் இளம்பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் செல்போன் மூலம் காவல்துறைக்கு புகார் அளித்த நிலையில் கோயம்பேடு மகளிர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அப்பெண்ணின் இருப்பிடம் சென்று அவரை அதிரடியாக மீட்டனர். இதைத் தொடர்ந்து அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வேலூர் வாலஜா பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சதீஷ்குமார் மற்றும் அவரது தோழியான மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஷகிலா என்ற பெண்ணையும் கைது செய்தனர். தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர். அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு திறந்த வாகனத்தில் சென்று எம்பி மாணிக்கம் தாக்கூர் நன்றி தெரிவித்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உடன் இணைந்து திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்த மக்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அருப்புக்கோட்டையில் அடுத்த 10 தினங்களுக்குள் அனைத்து பகுதிகளிலும் தாமிரபரணி குடிநீர் தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.